ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில சிக்கன் வாஷ் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ண போறோம். எதுவுமே இல்லாம வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இது நல்லா வேகிற அளவுக்கு, சிக்கன்ல இருந்து தண்ணி வரல, அந்த தண்ணிலாம் வத்தி இது ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆகணும். நல்லா சாஃப்ட் ஆனா போதும். இப்போ சாஃப்டான சிக்கன் எடுத்து ஓரமா வச்சிடலாம். நம்ம இப்போ இந்த சிக்கன் நல்லா நம்ம பிச்சு போட போறோம். நல்லா ஆறணும்னே பிச்சு போடுங்க. இதை பிச்சு போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதை அரைக்க போறோம். அதுக்கு முன்னாடி பிரெட் இருக்குல்ல, பிரெட்டை வந்து அரைச்சு எடுத்துக்க போறோம். உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது நாங்கள் இல்லைன்றதுனால நாங்கள் பிரெட் யூஸ் பண்ணுறோம். பிரெட்டை அரைச்சி எடுத்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் சிக்கனையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கனை ஏன் பிச்சுட்டு அரைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் எலும்பு ஏதாவது இருக்கும், அதனால தான் பிச்சுட்டு அரைக்கிறோம். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கோம். அந்த உருளைக்கிழங்கை மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்பலாம் போடாதீங்க, ஓரளவுக்கு போட்டா போதும். இப்ப இது கூடவே தண்ணியில வந்து பிரெட்டை நல்லா நனைச்சு தண்ணியை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அந்த பிரெட்டை அது கூட சிக்கன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அது கூட உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன்லயே உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இருந்தா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூட சீஸ், நாங்க செடார் சீஸ் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு என்ன சீஸ் இருக்கோ சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம சீஸ் பால் செய்யறதுக்கான அவுட்டர் கோட் செய்ய அந்த மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப உள்ள என்ன பண்ண போறோம்னா சீஸ் ஸ்லைஸ், சீஸை வந்து நல்லா பாக்ஸ் பாக்ஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவை நல்லா கையில ஒரு ரவுண்ட் மாதிரி பிடிச்சி அது உள்ள அந்த சீஸ் வச்சு அது வெளியே வராத மாதிரி நல்லா பிடிச்சிக்கோங்க, பால் மாதிரி. இப்ப வந்து கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. மைதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, கார்ன்ஃபிளவர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில ஊற்றி ஓரளவுக்கு தண்ணியை கரைச்சிக்கோங்க. ரொம்பலாம் தண்ணியா இருக்க தேவையில்ல. கரைச்சிட்டு உங்களுக்கு வேணும்னா அது கூட உப்பு பெப்பர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ இந்த பால் செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து இந்த மைதா மாவுல நல்லா இது பண்ணி பிரெட்டை எடுத்து போட்டு நல்லா கோட் பண்ணுங்க. கோட் பண்ணிட்டு ஆயில போட்டு ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்க. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. சீஸ் பால் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், சிக்கன் சீஸ் பால். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.